வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் மருது திரைப்படத்துடைய வீடியோ அம்சத்தை பார்க்க போகிறோம். கதகளி திரைப்படத்திற்கு பிறகு விஷால் நடிப்பில் வெளிவந்திருக்கும் ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து முத்தையா இயக்கியிருக்கிறாரு. வழக்கமான முத்தையா திரைப்படங்கள் காணக்கூடிய அதே ஜாதிய வன்முறை தான் இந்த திரைப்படத்தினுடைய களமும் கூட. இந்த திரைப்படத்தில் வந்து விஷால் வந்து நிறையவே மெனக்கெட்டிருக்காரு. ஏன்னா மருது நான் அப்படி எப்படி இருப்பான், ஒரு கிராமத்து ஆள் எப்படி இருப்பான், வந்து ஒரு தென் மாவட்டத்தை ஒரு இளைஞன் எப்படி இருப்பான்றதை வந்து அழகாக ஒரு சதுரோட மாதிரிலாம் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி ஒரு கட் பனியன், அது ஒரு கலர் பனியன்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கைலி கட்டிட்டு உள்ளார வந்து பட்டாப்பட்டி போட்டு ஒரு கைலி கட்டிக்கிட்டு அந்த இன்ஃபேக்ட் அந்த கைலியை வந்து மடித்து கட்டிட்டு வர்ற அந்த ஸ்டைலே வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் கேரக்டரைசேஷனுக்கு மருதுன்ற அந்த ஒரு கேரக்டரைசேஷனுக்கு அவங்க நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. மருது திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். விருதுநகர் மாவட்டத்தில் மூட்டை தூக்கி பிழைக்கிற ஒரு கேரக்டர் தான் மருது. அவர் வந்து ரொம்ப நேர்மையானவர். அவர் தான் விஷால். அவருக்கும் ஸ்ரீதிவ்யாவுக்கும் ஒரு சண்டைக்கு பிறகு ஒரு காதல் வருகின்றது. அதுவும் இல்லாமல் மருதுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிடையாது. அவங்களுக்கு வந்து அப்பாவும் அம்மாவுமாக இருக்கிற அப்பத்தா தான் அவங்களை வந்து சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாங்க. அவருடைய நண்பர் தான் சூரி. இவருடைய வாழ்க்கையில் ஒரு அராஜக கோஷ்டியுடைய தலையீடின் காரணமாக அவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது. அதுலேருந்து அவர் எப்படி சந்தித்தார், அதுலேருந்து அவர் எப்படி வெளியே வந்தார் அப்படின்றது தான் மருது திரைப்படத்துடைய கதை. இது வழக்கமான தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஜாதிய மோதல் இந்த மாதிரி விஷயங்களில் முன் வச்சு நடக்கிற கதையை வந்து திரும்ப வந்து முத்தையா வந்து நகாசத்தை பூசி இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறார். ரைட். விஷால் மருது கேரக்டருக்காக வந்து அவர் எடுத்த சிரத்தைகள் இருக்கு இல்லையா, இந்த டிஃப்ரென்சியேஷன், இந்த டிரான்சிஷன், இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறார். வாயில் வந்து அந்த கத்தியை கடிச்சிக்கிட்டு அந்த கட் பண்ணினும் அந்த கைலியை மடித்து கட்டிட்டு வர்ற இடங்கள்லாம் வந்து விஷால் வந்து பின்னுறார். ஸ்ரீதிவ்யா வழக்கமான ஒரு என்ன சொல்கிறது, எல்லா படத்துலையும் வர மாதிரியான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் ஆஃப்டர் த மேரேஜ், அதாவது விஷாலை திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு ஒரு டிப்பிக்கல் தென் மாவட்டத்து பெண்ணாக ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. பிகாஸ் அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு செலெக்ஷன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான காஸ்டியூம்ஸு. அதன் பிறகு சூரி இல்லை அவர்கிட்ட சரக்கு தீர்ந்துருச்சு அப்படி இப்படின்னாலும் இல்லை, அவர் நல்லாவே நடிச்சிருக்கார். இந்த படத்தில் நிறைய காட்சிகள் வந்து சிரிப்பை வர வைக்கின்றது. அந்த அப்பத்தாவும் சூரியன் பேசிக்கிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு ராதாரவி வழக்கமான அவருடைய நடிப்பில் வந்து எந்த குறையும் இல்லை. பிரதான வில்லன் பாத்திரத்தில் ஆர்கே சுரேஷ் நடிச்சிருக்கிறாரு. அவர் மகனுடைய வில்லன். அவர் இந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அவருடைய பிளே வந்து பண்ணியிருக்கிறாரு. மிக முக்கியமாக அந்த ஸ்ரீதிவ்யாவுடைய அவங்க அம்மாவை வந்து அதாவது அந்த மார்க்கெட்டில் அந்த மர்டரை வந்து இவ்வளோ வெறியும் இவ்வளோ வன்முறையும் அந்த முகத்தில் வந்து அழகாக பிரதிபலிச்சிருக்கிறாரு. அந்த ஆதிரா அந்த கேரக்டரில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக அந்த பிளே வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்த விட இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், மிகுந்த ஒரு என்ன சொல்கிறது, கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு அம்சமாக விஷாலுடைய பாட்டியாக நடித்திருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. டயலாக் டெலிவரி ஆகட்டும், அதில் இருக்கிற சிரிப்பாகட்டும், ஒரு ஆட்சி மனோரமாவுக்கான ஒரு இடத்தை வந்து நிரப்புவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய இடங்களில் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் பண்ணியிருக்காரு. பாயும்புலியில் வந்து அவருடைய சாங்ஸ் கம்போசிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. இதுலேயும் வந்து ஒரு கண்டாங்கி சிலை கட்டிக்கிட்டு ஸ்ரீதிவ்யா அண்ட் விஷால் அந்த ஒரு களத்து மேட்டில் ஆடுற அந்த சாங் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் லவ்வபுளாகவும் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதிவ்யா அதாவது விஷாலுடைய வீட்டை வந்து கண் முன்னாடி, அதாவது ஒரு தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு குடிமகனுடைய வீட்டை வந்து ரொம்ப அழகாக கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க. அழகான லைட்டிங் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அந்த இடம்லாம். ஸோ இந்த திரைப்படத்திற்கான இசை வந்து இமான் பண்ணியிருக்கிறாரு. 2 பாடல் வந்து கேட்குற அளவுக்கு இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா தான் இருக்குது. அதன் பிறகு இந்த திரைப்படத்தை வந்து எழுதி இயக்கியிருப்பவர் வந்து முத்தையா. இந்த படத்தில் நான் ரொம்ப ரசித்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ். இப்போ ஞாபகத்துக்குல நான் படம் பார்க்கும்பொழுது ஒரு டயலாக்ஸும் இன்னும் வந்து பக்கத்தில் யாரோ பெரியவங்க வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து அந்த டயலாக்ஸ் வந்து கொடுத்துச்சு. முத்தையா மேலே வந்து நிறைய விஷயங்களை வந்து முன் வைப்பாங்க. அதாவது அவர் என்னென்னா, அவர் எப்போ பார்த்தாலும் ஜாதிய வன்முறையை வந்து தூண்டுற மாதிரி படம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள். பட் எனக்கு இந்த படத்தில் வந்து அப்படி என்ன ஜாதி அவர் வந்து தூண்டிருக்காரு எனக்கு தெரியல. பட் ஓவரால் இந்த படத்தை பார்க்கும்பொழுது ஃபேமிலி ட்ராமாவில் பக்காவாக இந்த வன்முறையை வந்து ஒரு விஷயத்தை வச்சு ஒரு சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதையை தான் கொடுத்துருக்காரு. ஆனால் புதுசாக ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஏன்னா வழக்கமாக இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்தாலும் கூட படம் பார்க்கும்பொழுது ஒரு சுவாரஸ்யம் குறைவாத அளவுக்கு அதை வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3.
வேறு என்ன இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.